170 மில்லியன் ரிங்கேட் ஊழல் விசாரணை. முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி சந்தேக நபர். சாட்சியல்ல அசாம்பாக்கி உறுதிப்படுத்தியுள்ளார். ஃபாமியே இன்னமும் ஒற்றுமை அரசாங்கத்தின் பேச்சாளர். குழப்பம் வேண்டாம் என்கிறது பிரதமர் துறை. வெளிநாட்டு வாழ்க்கை துணைகளுக்கான நிரந்தர வசிப்பிடத்திற்கு மேம்படுத்தப்பட்ட நுழைவு விண்ணப்பங்கள் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல். கிண்டாரா சக்தி நாகேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு அவசர நீர் விநியோகம் தேவை. நிர்வாகம் கோரிக்கை. ஜப்பானில் காட்டுத்தீயை அணைக்க களத்தில் 1700 தீயணைப்பு வீரர்கள் பணி. லஞ்ச ஊழல் மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை விவகாரம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணையில் முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி ஒரு சந்தேக பேர்வழி என ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி உறுதிப்படுத்தியுள்ளார். பாதுகாப்பான ஒரு வீட்டில் உட்பட 3 வளாகங்களில் 170 மில்லியன் ரிங்கேட் மற்றும் 70 லட்சம் ரிங்கேட் மதிப்புடைய 16 கிலோ தூய்மையான தங்க கட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அசாம்பாக்கி இத்தகவலை வெளியிட்டார். பறிமுதல் செய்யப்பட்ட 17 கோடி ரிங்கேட்டில் தாய்லாந்தின் பாத் நாணயம், சவுதி அரேபியாவின் ரியால், பிரிட்டிஷ் ஸ்டெர்லிங், சீன நாணயமான வோன், ஈரோ நாணய, சுவிஸ் பிராங்க் ஆகிய வெளிநாட்டு நாணயங்களும் அடங்கும். பறிமுதல் செய்யப்பட்ட ரொக்கம் மற்றும் நகைகள் இன்று செய்தியாளர் கூட்டத்தில் காட்டப்பட்டது. கேள்விக்குரிய பாதுகாப்பு இல்லத்தில் 170 மில்லியன் ரிங்கேட் ரொக்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. பேரா நாடாளுமன்ற உறுப்பினரை சந்தேக நபராக உறுதிப்படுத்துகிறது. இந்த வழக்கில் அவர் சந்தேக நபர் என்று என்னால் கூற முடியும். ஏனெனில் MACC சட்டத்தின் 36வது பிரிவின்படி சொத்து விவரங்களை தெரிவிக்கும்படி அவரிடம் கேட்கப்பட்டுள்ளதாக அசாம்பாக்கி கூறினார். இரண்டாவதாக, இந்த பணம் கண்டுபிடிக்கப்பட்டதற்கும் இஸ்மாயில் சப்ரிக்கும் தொடர்பு இருக்கும் போது இது குறித்து அவரிடம் விளக்கம் பெற வேண்டும் என்றும் அசாம்பாக்கி தெரிவித்தார். முன்னதாக இஸ்மாயில் சப்ரியுடன் தொடர்புடைய ஊழல் பண மோசடி சொத்து விவரம் தொடர்பான விசாரணையில் மேலும் 10 சாட்சிகளை MACCக்கு அழைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. தனது முன்னாள் மூத்த அதிகாரி உட்பட 4 நபர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து கடந்த வாரம் இஸ்மாயில் சப்ரியை MACC அழைத்தது. முன்னதாக இஸ்மாயில் சப்ரியுடன் தொடர்புடைய ஊழல் பண மோசடி சொத்து விவரம் தொடர்பான விசாரணையில் மேலும் 10 சாட்சிகளை MACC அழைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. தனது முன்னாள் மூத்த அதிகாரி உட்பட 4 நபர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து கடந்த வாரம் இஸ்மாயில் சப்ரியை MACC அழைத்தது. தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்ஜிலே இன்னமும் ஒற்றுமை அரசாங்கத்தின் பேச்சாளர். அதில் யாருக்கும் எந்த குழப்பமும் வேண்டாம் என பிரதமர் அலுவலகம் கேட்டுக்கொண்டுள்ளது. பிரதமர் அலுவலகத்தில் இருந்து தினசரி நேரடி விளக்கமளிப்பு தொடங்கியிருப்பதை அடுத்து டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் மூத்த பத்திரிகை செயலாளர் துங்கு நஷ்ருல் அபைடா அதனை தெளிவுபடுத்தியுள்ளார். அந்த நேரலையை இன்று தொடங்கி துங்கு நஷ்ருல் தினமும் நடத்தி வருவார். இந்நிலையில் பிரதமர் அலுவலகத்தின் இந்த தினசரி நேரலை அமைச்சர் ஃபாமி நடத்தி வரும் வாராந்திர செய்தியாளர் சந்திப்பை பாதிக்காது. ஃபாமி நடத்தி வருவது அரசாங்க கொள்கைகள் மற்றும் அமைச்சரவை கூட்டங்களுக்கு பிந்தைய முடிவுகளை மக்களுக்கு அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பாகும். அதே சமயம் தான் நடத்துவது பிரதமரின் அன்றாட பணிகள், முக்கிய முன்னேற்றங்கள் மற்றும் அமைச்சுகளுக்கான அவரின் உத்தரவுகள் குறித்த நேரலை என துங்கு நஷ்ருல் தெரிவுபடுத்தினார். துங்கு நஷ்ருல் நடத்தும் விளக்கமளிப்பு தினமும் காலை 11 மணிக்கும் பின்னர் மாலை 5 மணிக்கும் டத்துஸ்ரீ அன்வார் மற்றும் பிரதமரின் அதிகாரப்பூர்வ Facebook பக்கங்களில் இடம்பெறும். மலேசிய பிரஜைகளின் வாழ்க்கை துணைகள் நிரந்தர வசிப்பிடத்தை பெறுவதற்கான மேம்படுத்தப்பட்ட நுழைவு விண்ணப்பங்கள் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்படும். மலேசிய குடிமக்களின் மனைவிகளுக்கு குறைந்தபட்ச திருமண காலம் 3 ஆண்டுகள் தேவை என்றும் அவர்கள் நுழைவு அனுமதிக்கு விண்ணப்பிக்க தகுதி பெறுவதற்கு முன்பு 1 வருடத்திற்கு சமூக வருகை அனுமதி சீட்டை வைத்திருக்க வேண்டும் என்று உள்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் அன்வார் நசாரா கூறினார்.
இந்த வகை விண்ணப்பங்களை மதிப்பீடு செய்வதில் சிறப்பு பரிசீலனைகள் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இன்று மேலவையில் கேள்வி பதில் அமர்வின் போது டத்தோகோ நாய்க்வாங் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது ஷம்சோல் இத்தகவலை வெளியிட்டார். மலேசிய குடிமக்களின் வாழ்க்கை துணைவர்களுக்கான நுழைவு அனுமதி செயல்முறையை சீரமைக்க செய்யப்பட்ட மேம்பாடுகள் பற்றி கேள்வி எழுப்பியிருந்தார். மலேசிய குடிமக்களின் கணவர்களுக்கு குறைந்தபட்ச திருமண காலம் 5 ஆண்டுகள் தேவையாகும். இந்த பயன்பாடுகள் புள்ளிகள் அடிப்படையிலான அமைப்பை பயன்படுத்தி மதிப்பிடப்படும். கடந்த ஆண்டு போலீஸ் மற்றும் குடிநுழைவு துறையுடன் தொடர்ச்சியான கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த மேம்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஷம்சோல் கூறினார். Colors of India பெருமையுடன் வழங்கும் Perak International Indian Expo and Viral Food Festival Aeon Big Fallen Ipoh Perakil 5 to 9 மார்ச் வரை. Viral Food Festivalல் 100க்கும் அதிகமான உணவுகள், பிரியாணி, பானிபூரி, பஞ்சாபி ஸ்வீட், குனாஃபா, கோலி சோடா, சீஸ் நாச்சோஸ், ஹோல்சேல் விலையில் காலிவுட் பாலிவுட் சாரிகள், கிட்ஸ் வேர், ஹோம் அக்சசரிஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்தீஸ், லெஹங்கா என 80% வரை டிஸ்கவுண்டட் விலைகள். Aeon Big Fallen Ipoh Perakil. Big sale, big discount. சிலாங்கூர் பூச்சோங் கின்றாராவில் உள்ள ஸ்ரீ சக்தி நாகேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு அவசரமாக நீர் விநியோகம் தேவைப்படுகிறது. அதற்கு ஆவண செய்யுமாறு இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோவுக்கு ஆலய நிர்வாகத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் கோவிந்த் சிங்கை சந்தித்து பேசியிருந்தோம். இந்நிலையில் நேற்று முதல் ஆலயத்திற்கான தண்ணீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக ஆலயத்தின் செயலாளர் புனிதன் பாண்டியன் கூறினார். நேற்றுலேருந்து நம்ம கோயிலுக்கு தண்ணி இல்லை. இந்த தண்ணி முன்ன பார்த்தீங்கன்னா அருகாமையில் உள்ள இந்திய கடைங்க தான் நம்மளுக்கு கோயிலுக்கு உதவி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தண்ணியை வெட்டி விட்டுட்டாங்க. காரணம் அந்த கடையெல்லாம் இடிச்சிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல வேறு என்னமோ வரப்போகுதுன்னு சொல்லி கடையெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. அடிப்படை தேவை தான் முதல்ல, காசு அப்புறம் இருக்கட்டுங்க. அடிப்படை தண்ணி, இந்தமாரி நிலம், அப்புறம் கரண்டு, இந்தமாரி கோயிலுக்கு சிமெண்ட் அந்த விஷயமும் இல்லைன்னா நம்ம எப்படிங்க ஆக்டிவிட்டிலாம் செய்கிறது? கம்யூனிட்டி ஆக்டிவிட்டி ஆலயம் ஆகமப்படி பூஜை டெய்லி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ காலையில் தண்ணி இல்லைன்னா நம்ம எப்படி பூஜை பண்ணுறது? நம்ம எல்லாம் முறைப்படி கடிதெல்லாம் போட்டு கூடாங்க பாருங்கள். எல்லாத்தையும் போட்டு அட்வான்ஸாக நம்ம கேட்டுக்கூட அது அட்வான்ஸ்டாக அந்த ஆக்ஷன் எடுத்திருந்தா இவ்வளோ இதுக்கு நிற்க வேண்டியது இல்லைங்க. எனிவே YB கோவிந்த் சிங் ஆளுங்களுக்கு ரொம்ப நன்றி. காலையிலேருந்து அவங்க நம்மளுக்கு கைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த நில விவகாரத்தில் அவர் ரொம்ப முயற்சி எடுத்து நடத்திட்டு இருக்காரு YB கோவிந்த் சிங். கின்றாரா தமிழ் பள்ளியின் பின்னால் இருக்கும் பழைய இரும்பு சாமான் விற்கும் தளத்தை சுத்தம் செய்யும் பணிகள் காரணமாக கோயிலுக்கான நீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் இல்லாததால் தெய்வ சிலைகளுக்கான அபிஷேகம், மக்களுக்கான உணவு விநியோகம் மற்றும் கோயில் பராமரிப்பு பணிகள் போன்ற தினசரி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. அதிகார தரப்பை கேட்டால் நிலப்பிரச்சனை உட்பட பல்வேறு காரணங்களை கூறி எங்களை அலைக்கழிக்கிறார்கள். எனவே கோயில் நிலப்பிரச்சனைகள் தீர்க்கப்படும் வரை தற்காலிக நீர் விநியோகத்தை பெறுவதற்கான ஏற்பாடுகளை அமைச்சர் செய்ய வேண்டும் என புனிதன் கேட்டுக்கொண்டார். இதுபோன்ற சூழ்நிலைகள் ஏற்படாமல் இருக்க கோயில் நிர்வாகம் முன்கூட்டியே செப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் திரேசா கோக் அலுவலகத்திற்கு ஒரு அறிக்கை சமர்ப்பித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நெடுங்காலமாக நீடிக்கும் இந்த சக்தி நாகேஸ்வரி அம்மன் ஆலய நிலப்பிரச்சனைக்கு அண்மையில் அங்கு வருகை புரிந்திருந்த கோவிந்த் சிங் அனைவரின் ஒத்துழைப்பு இருந்தால் அப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. 30 ஆண்டுகளில் ஜப்பானில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய அளவிலான காட்டுத்தீயை அணைப்பதற்கு 1700 தீயணைப்பு வீரர்கள் போராடி வருவதாக அதிகாரிகள் இன்று தெரிவித்தனர். மோசமான காட்டு தீயினால் சுமார் 4600 குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்படும் அபாயத்தில் உள்ளனர். கடந்த வாரம் ஜப்பானின் வடகிழக்கு யுவாதே வட்டாரத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் ஒருவர் மரணமடைந்தார். காட்டுத்தீ காரணமாக அந்த வட்டாரத்தில் குறைவாக மழை பொழிந்ததோடு ஜப்பான் முழுவதும் கடந்த ஆண்டு வெப்பமான சீதோஷண நிலை பதிவாகியது. வியாழக்கிழமை முதல் ஏற்பட்டு வரும் காட்டுத்தீயினால் ஆஃபினாத்தோ நகருக்கு அருகே 2100 ஹெக்டேர்ஸ் பகுதி அழிந்ததாக தீ மற்றும் பேரிடர் நிர்வாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. டோக்கியோ உட்பட ஜப்பானின் 14 வட்டாரங்களை சேர்ந்த தீயணைப்பு படை வீரர்கள் 16 ஹெலிகாப்டர்களின் துணையோடு தீயை அணைப்பதற்கு போராடி வருகின்றனர். இந்த நடவடிக்கைக்கு ராணுவ வீரர்களும் உதவி வருகின்றனர். நேற்று வரை 84 கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதோடு அவற்றின் இழப்பு குறித்து இன்னமும் மதிப்பிடப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அந்த பகுதியில் இருந்து 2000 பேர் வெளியேறியுள்ளனர்.
எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயுருடன் தொடங்குங்கள்.